அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நாளைய நாள் மட்டும் இல்லாமல் மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 10-15 தேதி தாண்டறதுக்குள்ளாரையே வாங்கிய சம்பளமெல்லாம் குறைஞ்சி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதுபோல நிலையெல்லாம் இனி உங்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி, ஆணி மாதத்தின் 17ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஜூலை மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது. தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அந்த நாளில் நம்ம சில நல்ல விஷயங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் 1:09 தொடங்கிய சஷ்டி திதியானது நாளை மதியம் 12:50 வரைக்குமே இருக்குது. இப்படி செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி திதி, அதுவும் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ங்கிற நம்பர் ஆணி மாதத்தின் 17ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண் 2025 இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது. அடுத்தது 7ங்கிற நம்பர், இது ஜூலை மாதங்கிறதுனால 7வது மாதமாச்சா, இங்கே நமக்கு கிடைக்குது. அடுத்தது டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 786 அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை மாதங்கிறது 7வது மாதம், 8ங்கிற எண் ஆணி மாதத்தின் கூட்டுத்தொகை, 6ங்கிற நம்பர் இது சஷ்டி திதியாக இருக்கிறதுனால அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு மேட்சிங்காக வந்துடும். இவை தவிர இன்னொரு சிறப்பு இருக்குது, அதை நான் உங்களுக்கு நாளைய பதிவில் சொல்கிறேன். இப்படி இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நம்ம ஒரு முறையில் எடுத்துக்கிட்டோம்னா மாதம் முழுக்க பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க. மேலும் அதே பதிவிலேயே மாதம் முழுக்க பணவரவு இருப்பதற்காக கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து அந்த குளியல் முறையை அவசியம் எடுத்துக்கோங்க. அற்புதமான பணவரவு ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் தேதியாக இருக்குது. அப்போ மாதம் முழுக்க நமக்கு பணவரவு வரணும். அதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த மதத்தினராக இருந்தாலும் செய்யலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தம்ப்நெயிலில் சொல்லியிருக்கிற மாதிரி நாளை அதிகாலை 6 மணியிலிருந்து 6:36 மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 36 நிமிஷம். இது ஒரு நேரம். ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது காலையில் 10:48 11:36 இது பார்த்திங்கன்னா 48 நிமிஷம். இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே சித்தர்கள் நமக்காகவே கணிக்கப்பட்ட பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்தில் நம்ம பணம் சேருவதற்கான சில முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அது 100% வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அப்போ அவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் வாங்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணமானது சேரும் அப்படின்னே சொல்லலாம். மாதத்தின் முதல் தேதியில் நம்ம இதுபோல் பணவசிய நேரத்தில் பணவரவுக்கான பரிகாரம் செய்யும்போது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் நான் முன்னாடி சொன்ன சிறப்புகள் எல்லாமே இந்த நாளில் இருக்குது இல்லையா, அப்போ இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ₹1 நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன் ₹1 எடுத்துக்கிறோன்னா, இது ஆரம்பம் அப்படிங்கிறது எப்போதுமே 1 தான். மேலும் இது ஜூலை மாதத்தின் முதல் தேதி, இங்கேயே நமக்கு 1ன்னு வருது, அதனால் நம்ம ₹1 எடுத்துக்கலாம். மேலும் இந்த 1 தான் 10 100 கோடியாக மாறப்போகுது. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த ₹1 நாணயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவையானது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர். க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இயற்கையாகவே இது பணவசிய சக்தி வந்து கொண்டது. அப்படி பச்சை நிறம் இல்லைன்னா வேணால் சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது ஒரு முக்கியமான பொருள், தாந்திரீக பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஏலக்காய் தான். இந்த ஏலக்காயினுடைய நறுமணத்துக்கே மகாலட்சுமி தாயார் வந்து வசியமாவாங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ நான் 3 பொருள் சொல்லியிருக்கேன். இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு எப்பவும் சொல்கிறது தான், உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நான் சொன்ன இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு போதுமான அளவு நேரமே வந்து கொடுத்துருக்குறேன். அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 6:36க்குள்ளே தாராளமாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இந்த 10:48லேருந்து 11:36 அந்த நேரத்தையும் எடுத்துக்கலாம். முதல்லையே நமக்கு ஒரு 36 நிமிஷம், அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு 48 நிமிஷம், இது போதும் நமக்கு. சரிங்களா? அதனால் நான் சொன்ன அந்த நேரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சு இந்த ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரி, எதுக்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மாதம் முழுக்க பணவரவு முடிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஆனி மாதத்தின் 17ஆம் தேதியாக இருக்குது இல்லையா? இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8 அப்படின்னு வருது இல்லையா? 8ங்கிறது இன்ஃபினிட்டி சிம்பிளோட தொடர்புடையது. அதுக்காகவும் தான். ஓரளவுக்கு நல்ல டார்க்காகவே வந்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஏலக்காயினுடைய இன்னொரு புறம் திருப்பி உடனடி பணத்தேவைக்கு உதவக்கூடிய 897 அப்படிங்கிற எண்ணையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எதுக்காக இது எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை காரணமாக எப்போவாவது ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கிட்டோம், நமக்கு உடனே வந்து பண உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்து உங்களுடைய கையில் வச்சுட்டு இந்த 897 பார்த்துட்டு உடனடி பணத்தேவை பூர்த்தியான மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து உங்களுக்கான பண உதவி வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம நிரந்தரமாக இருக்கட்டும்ட்டு ஏலக்காயில் வந்து எழுதி வைக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பிள், ஒரு பக்கம் 897. இப்போ இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து ₹1 இருக்குது இல்லையா? இந்த ₹1 நாணயத்தில் 1ன்னு போட்டிருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஏலக்காயில் வரைஞ்ச அதே இன்ஃபினிட்டி சிம்பிளே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு தெளிவாக விழுகாது தான், இருந்தாலும் நீங்கள் வரைகிறீங்கன்னு உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்சால் போதும். இப்படியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு பணவசிய சிம்பிள் வந்து போட்டுக்க சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த ₹1வும் ஏலக்காயும் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிறத எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். இவை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது மணி அஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படியே கண்களை மூடி உங்கள் பர்ஸில் பணம் நிறையா இருக்கிற மாதிரியும் உங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயும் ₹1 பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்லேயோ பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இது போல் ஏலக்காய் பரிகாரம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஏலக்காயை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரமானது உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். பண வரவு பட்டையை கலப்பும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.